ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைக்கி எபிசோடில் கங்காவும் யமுனாவும் பேசிக்கின்னு இருக்காங்க. இன்றைக்கி வேலை கிடைக்கலையா அப்படின்னு கங்கா கேட்குறா. இல்லைக்கா, நம்பிக்கையோடு போனேன், திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிக்கின்னு இருக்கிறா. அங்கே விஜயோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு, வேலை இருக்குது வரீங்களான்னு கேட்குறாரு. இவள் வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டு, என்ன உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ண சொன்னாரா, உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாரான்னு சொல்லிட்டு கோபமாக திட்டுறா. இங்கே புது வீட்டுக்கு பால் காசுறாங்க. எல்லோரும் குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம காவேரியும் பழையபடி அவள் முகத்தில் அவளோட சந்தோஷம், அந்த புன்னகையை நான் பார்த்தேன். ஆனால் விஜய் பாவம் இங்கே தவிச்சுக்கின்னு இருக்காரு. அந்த அம்மா சாமான்லாம் கவுத்துக்கின்னு இருக்குது. மேலே போயிட்டு ஏமா என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேன்னு கேட்குறா காவேரி. நீ உன் வாழ்க்கையை சீரழிச்சிட்ட, இனிமேல் நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும், அந்த பையன்கிட்டலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னா பழையபடி உங்ககிட்ட பேசுகிறேன்னு சத்தியம் கேட்குறா. காவேரி அப்போ சொல்கிறா, நாங்கள் ஒன்றும் பெருசாக வாழ்ந்துடலம்மா, நான் சத்தியம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அப்போ அவன் விஜய் கூட இருந்ததை நினச்சி பார்க்குறா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் வாழ்க்கை தான், ஒரு வருஷம் வாழ்ந்தாலும் வாழ்க்கை தான். இவள் ஒரு நாள் புருஷன் கூட இருந்துட்டு நான் பெருசாக வாயிலன்னு சொல்கிறா. இது போல் எத்தனையோ பெண்கள் போலியாக தான் முகத்தை காட்டிக்கின்னு இருக்கிறாங்க. அந்த அம்மாவும் பொண்ணு ஒரு வருஷம் இருந்தால் எப்படி இருந்தால் சரி, அவங்க கூட நல்லா தானே வாழ்ந்தா, அந்த வாழ்க்கையை சரி செய்யணும்னு சொல்லி நினச்சி பார்க்காம சத்தியம் வாங்குது. இது போல் பல இடங்களில் நிஜமாகவே நடக்குது. இங்கே யமுனாவும் நிவினும் காரில் போகும்போது, யமுனா எனக்காக தானே செய்வீங்கன்னு கேட்குறா. நிவின் உனக்காகலாம் நான் செய்யலை, காவேரியும் விஜயும் பிரித்த குற்ற உணர்வில் தான் நான் இதை செய்கிறேன், நான் இன்னும் மனைவியாகவே ஏற்றுக்கலைன்றாரு. அவள் நான் புருஷனாக தான் ஏற்றுக்கணும்னு சொல்கிறா. நிவின் தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க விடுன்றாரு. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குது, புது வீட்டில் பால் காசு இருக்காங்க, அங்கே விஜய் வராரா, விஜய் சாரதாம்மா கிட்ட பேசுகிறாரான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.